கேள். நீங்களே கேளுங்கள். எப்போதுமே நீதானே கேள்வி கேட்பவள், அதனால்தான் சொல்கிறேன், நீயே கேள். மன்னருக்கு பயமோ? பயமா? அது என் அகராதியிலேயே இல்லாத வார்த்தை. யாராவது ஒருவர் கேளுங்கள். உன் திருமணத்தை பற்றித்தான். விருப்பத்தை சொல். என் விருப்பம் தங்களுக்கு தெரியாதா? நிறத்தில் வெண்மை, பட்டின் வெண்மை, சொக்கத்தங்கம், மின்னும் வைரம், இசையில் வீணை, இவ்வளவுதானே? பரவாயில்லையே, உங்கள் பெண்ணை பற்றி கொஞ்சம் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். வில்லை உடைக்க வேண்டாம், கல்லை தூக்க வேண்டாம், காளையை கூட அடக்க வேண்டாம். என் செல்ல மகளின் மனசறிந்து பரிசு தரும் இளவரசன் தான் எனக்கு மருமகன். அது என்ன பரிசு மன்னா? அதை சொல்லிவிட்டால் அப்புறம் என்ன போட்டி? இப்போது புரிந்தது மன்னா. எப்போதும் போல் தாமதமாக. ஆரம்பமாகட்டும் சுயம்பரம். கட்டித்தங்கம் கொண்டு வந்தேன் மன்னா. வைரங்கள் மன்னா. முத்து மணிகள் ராஜா. மல்லிகை பூக்கள் மன்னா. மதுரைக்கே மல்லிகையா? ஆஹா, நிறத்தில் வெண்மை, பட்டின் வெண்மை, தங்க இழைகள், வைரமணிகள். இதோ என் மகள் கேட்ட வீணை. ஆஹா, கல்யாணத்திற்கு வரம் தேட சுயம்பரம், கல்யாண பட்டிற்கு என்றும் ஒரு இடம் போத்தீஸ். பலே கொண்டு வந்தது போத்தீஸ் புடவை, வென்று சென்றது என் மகளின் மனதை.